இது நம்ம கார்த்தியோட ஆள் இல்லை? ஆள் வந்து வேற ஒருத்தர் கூட போகிறத பார்த்தேன். நார்மலாக போயிருந்தா கூட பரவாயில்ல மச்சான், ரொம்ப க்ளோஸாக சிரிச்சு பேசிட்டு போயிருந்தாங்க. என்ன சார், நான் வரது கூட கண்டுக்காம ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க போல. கார்த்திக், ஏன் என்னாச்சு? என்னை பார்த்தோன்னே ஃபேஸ் திருப்பிக்கிற. கார்த்திக், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு மூஞ்சி இப்படி உருன்னு வச்சுட்டு இருக்கேன்? ஏய், இங்கே நான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கேன், நீ உனக்கு என்ன, நீ சைலண்டாக நிற்கிற? எனக்கும் கோவம் வரும் கார்த்திக். இப்போ நீ வாயை தந்து பேசிட்டே நான் கிளம்பி போட்டுமா? ஏய் நில்டி, இப்போ வரைக்கும் நீ என்ன தப்பு பண்ணணும்னு உனக்கு தெரிலல்ல? நைட் சாட் பண்ணிருக்கும் போது ஆசையாக நான் உனக்கு கேட்டேன், ஞாபகம் இருக்கா? நாளைக்கு என்னை பார்க்க வரும்போது எனக்கு பிடிச்ச ரெட் சுடியும் தலை நிறையா மல்லிகைப்பூ வச்சுடுவான்னு சொன்னேன். அப்போல்லாம் சரின்னு பல்ல கட்டி இப்போ எப்படி வந்து நிற்கிற பத்தியா? ஏய் சாரி. நேற்று நைட் நான் பாதி தூரம் சேட் பண்ணிட்டு இருந்தேன்னா, அதான் காலையில் சொல்லி எப்படி மறந்துனே தெரியல. சாரி. உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்களே கிளம்பு. அதான் நான் மறந்துட்டேன்னு சாரி கேட்குறேன்ல. நீ நாளிலேருந்து இப்படி பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். நான் ஒன்றும் தேவையில்ல. சாரி. அப்பாடா, இந்த மூஞ்சில சிரிப்பு வர வைக்க என்னெல்லாம் ட்ராமா பண்ண வேண்டியது. சும்மா சார். இந்த டைம் உன்னை மன்னிச்சு விட்றேன். அடுத்தலாம்லாம் அப்படி பண்ணக்கூடாது, சரியா? அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு காலையில் நிஜமாலே அப்பாவோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ரேப்பிடோ புக் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா என் மாமா பையன் அனிஷுக்கு கால் பண்ணி எனக்கு காலேஜில் ட்ராப் பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கும் வேறு வழி இல்லாமல் அவங்க கூட வண்டியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஓ அப்படியா? இவ்வளோதான் ஒரு ரியாக்ஷனா? இப்போ பாரு. கார்த்திக், இன்னைக்கு அனிஷ் கூட பைக் ரைட் எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா? எங்கள் சின்ன வயசு கதையெல்லாம் பேசிட்டு ஹாப்பியாக பண்ணோம். சிரிச்சு வயிறே வலிச்சிருச்சு தெரியுமா? தெரியுமே. என்ன தெரியும் உனக்கு? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது. போகிற வழியில் ஒரு ஐஸ்கிரீம் கடையில் நிப்பாட்டி 1 hour ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் காலேஜுக்கே போனோம். 1 hour-ஆ? எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சா? என்ன டவுட் கார்த்திக்? கேளு, எதா இருந்தாலும் கேளு. 1 hour ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா அப்போ இந்த டிவில எல்லாம் பெரிய பக்கெட் வச்சு ஒரு ஆட் போடுவாங்கல்ல, அந்த ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்டீங்க? என்ன வெனிலா ஃப்ளேவரா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரா? மாங்கா, சரியான வில்லேஜ் மாங்கா. மேங்கோ ஃப்ளேவரா? சரி நிறைய சாப்பிடாத, சளி பிடிச்சிக்க போகுது. ஏண்டா, நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம ஒரு பையன் கூட பைக்ல போறேன்னு சொல்றேன், ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு சொல்றேன். உனக்கு கொஞ்சம் கூட என்னால கோமே வரலையா? ஏய் லூசே, உன் மாமா பையன் கூட நீ பைக்ல போற, இதுல நான் கோச்சுக்க வேண்டிய இருக்கு. நீ எந்தடி உன் கண்ணு மேல இருக்கிற சின்ன முடி கூட என்ன தவிர வேற எவனுக்காகவும் ஆசையாதுன்னு எனக்கு தெரியும். நீ இப்பெல்லாம் வெறுப்பேற்றி சண்டை போட்டீங்கன்னா நான் கூட சண்டை போட்டோனா? அதான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு சின்ன சண்டை கூட இல்லாம எவ்வளவு போர் அடிக்குது தெரியுமா? அடிக்கும். இப்ப நான் உன்னை அடிக்க போறேன் பாரு. சாரி மாவா. ஏய், உன் ஃப்ரெண்டு குணா எதுக்கு எனக்கு சாரிமா மெசேஜ் பண்ணிருக்காங்க? என்னாச்சு? ஓ அதுவா? ஒன்றும் இல்லை, உன் ஆள் வந்து வேற ஒருத்தர் கூட போகிறத பார்த்தேன். நார்மலாக போயிருந்தா கூட பரவாயில்ல மச்சான், ரொம்ப க்ளோஸாக சிரிச்சு பேசிட்டு போயிருந்தாங்க. டேய் என்ன, யாழ் இன்னொருத்த கூட பைக்கில் போனேன், அதை நீ பார்த்த அவ்வளோதானே? சரிடு, நான் பார்த்துக்கிறேன். அப்படி இல்லடா மச்சான், இதெல்லாம் இப்படிதான் மச்சான் ஆரம்பிக்கும். நீ வேணா பாரு, உன்னை ஒரு நாள் நடுத்தெருவிலே நிறுத்தப்போறா. டேய் நிறுத்துடா, இட்டா ஓவரா போயிட்டு இருக்க மச்சான். நான் உனக்கு கேட்குவா, லவ் பண்ணுற பசங்க மச்சான் இதான்டா என் ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குது. ஏன் நாளைக்கு பின்னா ரோட்டில் தனியாக போனால் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவீங்க, ஏதாவது பிரச்சனைனா வந்து நிற்பீங்கன்னு தான். அதை விட்டு அவன் கூட அங்கே பார்த்தேன், இவன் கூட இங்கே பார்த்தேன், இப்படி போட்டு கொடுத்து வேவு பார்க்கறதுக்கு இல்லை மச்சான். நீ பார்க்கறதுக்கு வேலை என்ன தெரியுமா? அது நான் சொல்லிட்டா போகிறேன். என் மகாவை பற்றி எனக்கு தெரியும், நீ மூட்டை வைடா. அது இல்லடா. வைடா. ஏய் மகா, என்னாச்சு? என் செல்லம், என் கண்ணு பட்டும் போல இருக்கு. இருக்கும் கார்த்திக், நீ கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். பாரு. சரி கிளம்பலாம். இங்க பாரு கார்த்திக், எனக்கு எக்ஸாமுக்கு இன்னும் 1 hour தான் டைம் இருக்கு. நான் சுத்தமா படிக்கல. அந்த 1 hour பார்க்ல வந்து படிச்சுக்கலாம் தான் நான் காலையிலே சாப்பிடாம வந்திருக்கேன். அதனால நீ என்ன பண்றனா, இதே மாதிரி சமத்தா சைலண்டா உட்காந்துருக்கணும், புரியுதா? ஓகே புரியுது. இப்பதானே சொன்னேன் பேசக்கூடாதுன்னு. சைலண்டா இரு, ஓகே? ஓகே.
பண்ணிட்டு இருக்க? நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு. இந்த சாப்பாடு ஃபர்ஸ்ட் உனக்கு முக்கியமா? ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணாத. இதுல என்ன உனக்கு டிஸ்டர்ப்? நீ பாட்டுக்கு படிக்க போற, நான் பாட்டு ஊட்டி விட போறேன். சொல்லும்போது மட்டும் காமி. காமி. சரி. இன்னும் ஒரு வாய் ஊட்டிக்கோ. செல்லல. இதான் லாஸ்ட். ஒரு வாய் சாப்பிடு. பாத்து தண்ணி குடி. பொறுமையா சாப்பிட முடியா? பாத்து நீ ஒழுங்கா சாப்பிட கூடமா தெரியாது. சரி வா உட்காரு. இப்போ ஓகேவா? நார்மல் ஆயிட்டியா? சரி எக்ஸாம் டைம் ஆச்சுல, சரி போலாமா? எக்ஸாம் நல்லா எழுதினியா? நல்லாதான். பாஸ் ஆயிடுல? சரி நான் காலைல கேட்கணும்னு நினச்சிருந்தேன். ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? கார்த்திக், எனக்கு 5 வயசு இருக்கிற போதே எங்க அம்மா தவறிட்டாங்க. எங்க அம்மா பத்தி நினைக்கிற போதெல்லாம் முதல்ல ஞாபகம் இருந்துச்சு அவங்க எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டது. சின்ன வயசுல நான் ரொம்ப அடம் பிடிப்பேன், சரியாவே சாப்பிட மாட்டேன். இன்னும் ஒரு வாய் ஊட்டிக்கும் எங்க அம்மா பின்னாடியே வருவாங்க, செல்லமா ஊட்டிடும். அதுக்கப்புறம் என் அப்பா என்னை என்னதான் நல்லா பாத்துக்கிட்டாலும் என் அம்மா அவங்க யாராலையும் ஃபீல் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் தூங்கிட்டியா, சாப்பிட்டியா, என்ன பண்ற, அக்கறையா கேட்க கூட யாருமே இல்லாம இருந்திருக்கு தெரியுமா? அழாதம்மா, நீ எழுது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியாது கார்த்திக், நான் 10th வரைக்கும் ஹாஸ்டல்ல தான் படிச்சேன். அப்பெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் வருவாங்க. ஆனா என்ன பார்க்க யாருமே வரமாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அவங்க அம்மா சாப்பாடு விடும்போது எனக்கும் சாப்பாடு விட என் அம்மா பக்கத்துலயே எவ்வளோ ஏங்க இருக்கேன்னு தெரியுமா? எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லையே, எவ்வளோ நைட்டு தூங்காம உட்காந்து அழுதுருக்கேன் தெரியுமா? நீ என் லைஃப்ல வந்தது என் லைஃபே சேஞ்ச். எனக்குன்னு சொல்லிக்க நீ இருக்கேன்னு சந்தோஷமா இருக்கு. என்னை சாப்பிட்டியா, தூங்கியா, என்ன பண்ண அக்கறையா கேட்டேன். நீ இருக்கேன் ரொம்ப நாள் நான் இப்ப சந்தோஷமா தந்தி தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி, என் லைஃப்ல வந்தது, என் மேல இவ்வளோ லவ் அண்ட் கேர் பண்ணது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்ன மகா தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ வேற நான் வேறையா? அழாத. இனிமே நீ எதுக்காகவும் அழக்கூடாது. உனக்கு நான் இருக்கேன், சரியா? எனக்கு இப்போவே என் அம்மா மடியில பட்டு ஆசையா இருக்கு கார்த்தி. அது எப்படி முடியும்? இந்த மாதிரி ப்ராக்டிக்கலா பேசு. மறு ஜென்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேன. அன்பே அன்பே என்னப்பா பிஸியா இருக்கீங்களா? கால் பண்ணா கட்டலாம் பண்றீங்க. நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன். சரி நான் காலேஜ் கிளம்பிட்டேன், வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. இல்ல நான் வரல, நீ ஆட்டோ பிடிச்சி போயிடு. இப்பெல்லாம் சார் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. சரி என்னாச்சு உனக்கு? வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுடா. கார்த்திக் லைன்ல இருக்கியா? நம்ம நீ பார்க்க வேணாம், பேச வேணாம், நம்ம இதோட விலகிக்கலாம். விலகிடலான்னா எவ்வளோ தூரம்? மகா
நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் நம்ம பார்க்க வேணாம், பேசிக்க வேணாம், அவ்வளோதான். எல்லாத்தோடும் முடிஞ்சு. டீசெண்டாக என்கிட்ட எதுவும் கேட்காத, என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இது அவ்வளோதான், முடிஞ்சு. கார்த்திக், ஏன் இப்படி பேசுற? சும்மா விளையாடாத. என்னாச்சு உனக்கு? என்கிட்ட எதுவும் கேட்காதுன்னு சொல்கிறல்ல. கார்த்திக், சீரியஸாக தான் பேசிட்டு இருக்கியா? அப்புறம் இது விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னு சொன்னா எனக்கு செம்ம கோவம் வரும். எங்க இருக்க நீ? என்னதான் பிரச்சனை உனக்கு? நான் வைக்கிறேன். கார்த்திக், கார்த்திக் ஒரு நிமிஷம். கார்த்திக் ஒரு நிமிஷம். ஹலோ கார்த்திக். கார்த்திக், உனக்கே நல்லா தெரியும், நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சமாச்சும் ஹாப்பியா இருந்தேன். எல்லாமே உன்னாலதான். நீயும் என்னை விட்டு போனா சத்தியமா நான் செத்துருவேன் கார்த்திக். கார்த்திக், சரி என்ன ரீசன் அதாச்சும் சொல்லு. உன்னை எனக்கு பிடிக்கலடி, போதுமா? நான் வைக்கிறேன். காதல் 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 இனித்திடும் நரகமா? காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா? கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும். காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும். பூவை காட்டி முல்லை விற்றாய்